Welcome to Slow and Steady Educational YouTube channel. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். NTA UGC NET 12th July 2022 Shift 1ல கண்டக்ட் பண்ண எக்ஸாமினுடைய பேப்பர் 1 ரிசர்ச் ஆப்டிடியூட்லேருந்து 5 கொஸ்டின் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ரிசர்ச் ஆப்டிடியூடுடைய பார்ட் 5 வீடியோ. கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1. When a variable leads to spurious interpretations of research result, it is called control variable, external variable, conflicting variable, confounding variable. Spurious interpretations சொன்னால் இதனுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் நம்பர் 4 கான்ஃபவுண்டிங் வேரியபிள்ங்கிறது. ஏன் இந்த வேரியபிள் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஸ்லைடில் பார்க்கலாம். இது ஏன்னா நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும். அதனுடைய இதை வந்து ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து ரிசர்ச்சில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது. பிகாஸ் இதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரிசர்ச்சினுடைய ரிசர்ச்சில் லீடிங்கில் கொண்டு வந்து ஃபால்ஸ் இன்டர்பிரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸை உண்டு பண்ணி கொடுத்துரும். அதனால இந்த ஸ்பூரியஸ் இன்டர்பிரிட்டேஷன்ஸை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணும்போது தான் இந்த ரிசர்ச்சினுடைய ஃபைண்டிங்ஸ் வந்து கரெக்டாக போய் முடியும். ஸோ இது வந்து கான்ஃபவுண்டிங் வேரியபிள்னா எக்ஸ்ட்ரானியஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லக்கூடியது. எக்ஸ்ட்ரானியஸ் வேரியபிள் அப்படின்னு இது வந்து இண்டிபெண்ட் வேரியபிள் அண்ட் டிபெண்ட் வேரியபிள். இண்டிபெண்ட் வேரியபிள்னால் நமக்கு தெரியும், வேரியபிள் பீயிங் ஸ்டடீடு, எந்த வேரியபிளை படிக்கணுமோ அது மனிப்புலேட்டட். டிபெண்டட் வேரியபிள்னா பீயிங் மெஷர் பண்ண வேண்டிய வேரியபிள் தான் டிபெண்டட் வேரியபிள். இதை மட்டுமே கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ரெண்டையுமே ரிலேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ரெண்டுனுடைய ரிலேஷன்ஷிப் இன்கரெக்ட் அல்லது மிஸ்லீடிங் கன்க்ளூஷன் கொடுக்கறதுக்கு இந்த ஸ்பூரியஸ் வேரியபிள் கன்ஃபவுண்டிங் வேரியபிள் வந்து சான்ஸை உண்டு பண்ணி கொடுத்துரும். ஸோ வந்து இதை நம்ம அவாய்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுடைய ஸ்டடிங் டைம் இருக்குது பாருங்கள், அதையும் அதனால வரக்கூடிய எக்ஸாம் ஸ்கோர் மார்க்ஸ் அதையும் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டயத்தில் இந்த ஸ்பூரியஸ் வேரியபிள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹையர் ஸ்கோர் வாங்குறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியதில் வந்து நிறைய நேரம் படிக்கிறதையும் தாண்டி அந்த ஸ்டூடெண்ட்டுடைய மோட்டிவேஷன், இன்டெலிஜென்ஸ் இதெல்லாமே வந்து காரணமாக இருக்கும். இதை தான் வந்து நம்மளுடைய ரிசல்ட்டை வந்து கான்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு இதுவாகிடும். இந்த வேரியபிள் தான் ஸ்பூரியஸ் வேரியபிள். அதாவது டைம் கிடையாது, ஸ்கோர் கிடையாது, இடையில இருக்கக்கூடிய தனியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்டினுடைய இன்டெலிஜென்ஸ், மோட்டிவேஷன் இதெல்லாமே வந்து அந்த வேரியபிளாக இருக்கும். இந்த வேரியபிள் வந்து இண்டிபெண்ட், அதாவது டைம் அண்ட் ஸ்கோர் ரெண்டு கூடயுமே வந்து சம்மந்தப்பட்டதாக இருக்கக்கூடிய வேரியபிளாக இருக்கும். ஸோ இதுதான் கன்ஃபவுண்டிங் வேரியபிள், ஸ்பூரியஸ் வேரியபிளோட அனதர் நேம். கண்ட்ரோல் வேரியபிள் அதில் இருந்ததில் இன்னொரு வேரியபிள் கண்ட்ரோல் வேரியபிள். இது என்னென்னா இன்டென்ஷியலி மனிப்புலேட்டர் ஆர் ஹெல்த் கான்ஸ்டன்ட் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது மினிமைஸ் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் த அவுட்கம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோசரம் இருக்கக்கூடியது கண்ட்ரோல் வேரியபிள். ஸோ இது வந்து அதனுடைய அது கிடையாது. பட் இங்கே இருக்கக்கூடிய இன்னும் 2 ஆப்ஷன் இருக்கா, எக்ஸ்டர்னல் அண்டு கான்ஃப்ளிக்டிங் வேரியபிள். இப்படி ஒரு வேரியபிள் ரிசர்ச்சில் கிடையாது. ஸோ இது கிடையாது கண்ட்ரோல் வேரியபிள், அது கிடையாது கண்ட்ரோல் கோசரம். இப்படி எக்ஸ்டர்னல் வேரியபிள் அண்ட் கான்ஃப்ளிக்டிங்னு ஒரு வேரியபிள்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணவே கிடையாது. கான்ஃபவுண்டிங் வேரியபிள் தான் இதனுடைய ஆன்சர். செகண்ட் கொஸ்டின். The age of respondent is example of parallel variable, monadic variable, dyadic variable, simple variable. நான் ஒரு வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஏஜ் ஆஃப் ரெஸ்பாண்டன்ட்னு கொடுத்துருக்காங்க. ரெஸ்பாண்டன்ட்னா டேட்டா கலெக்ஷன் பண்ணும்போது இண்டிவிஜுவல் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுடையது. இதில் வந்து நம்ம இந்த ஏஜுங்கிறது வந்து ஏஜ் மட்டும் இல்லை, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபினாமினாஸ் இருக்கும். அதில் நமக்கு ஏஜுங்கிற இந்த ஃபினாமினாவை வந்து இது என்ன டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா கலெக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த ஏஜ் வந்து என்ன வேரியபிள், பிகாஸ் நம்ம இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் இருந்தால் தான் மெஷர் பண்ண முடியும். டிபெண்ட், இண்டிபெண்ட் இதெல்லாம் இருக்கும்போது தான் நம்ம அதை கரெக்டாக வந்து மெஷர் பண்ண முடியும் ரிசர்ச்சில். ஸோ நம்மளோட இதை ஏஜ் பற்றி கேட்டிருக்காங்க. இதில் இந்த பேரலல் வேரியபிள் இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு என்ன வேரியபிள்னு நம்ம இப்போ பார்க்கலாம். பேரலல் வேரியபிள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வேரியபிள்ஸுடைய கேரக்டர்ஸை வந்து கம்பேர்டு அக்ராஸ் டிஃபரெண்ட் என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் பேரலல் வேரியபிள். அது இது என்ன எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுவோம்னா நம்ம ஒரு இண்டிவிஜுவலுடைய இன்கம் லெவலு அதை வந்து கண்ட்ரிஸ்க்கு நடுவில் வந்து நம்ம கண்ட்ரிஸ்க்கு நடுவில் பேரலாக கண்ட்ரிஸ்க்கு நடுவில் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அது வந்து பேரலல் வேரியபிள். மோனோடிக் வேரியபிள் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு இண்டிவிஜுவலுடைய மெஷர் பண்ணக்கூடியது சிங்கிள் கேரக்டரிஸ்டிக், அதாவது நம்மளுடைய கொடுத்துருந்த ஏஜ். ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து இது வந்து வித்தவுட் கன்சிடரிங்
எனி கம்பேரிசன் ஆர் ரிலேஷன்ஷிப் டு அனதர் பர்சன் ஆர் என்டிட்டி. அதுதான் வந்து மொனடிக் வேரியபிள். இந்த மொனடிக் பார்க்கும்போது இங்கே சிம்பிள் வேரியபிள் இதை பார்த்தோம்னா இதுவும் அதே சிங்கிள் கேரக்டரிஸ்ட் தான் ஒரு இண்டிவிஜுவலுடைய, பட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் வேரியபிளாக இருக்கும். அதாவது மேல் ஃபீமேல், எஜுகேஷன் லெவல் 10th 12th இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வேரியபிள்ஸ் பாருங்கள், அதெல்லாம் சிம்பிள் வேரியபிளாக இருக்கும். மோனோடிக்னா இதை வந்து கம்பேரே பண்ண முடியாது. ஒருத்தவங்களுடைய ஏஜ், இந்த ஏஜ்னா இந்த ஏஜுக்கு அப்படின்னு சிங்கிளாக இருக்கக்கூடியது தான் இந்த வேரியபிள். டயட்டிக் வேரியபிள் அப்படின்னு சொன்னோம்னா பேர் ஆர் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ என்டிட்டிஸ். அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர்பியூட் வந்து கம்பேர் பண்ணக்கூடியது டூ என்டிட்டிஸ்க்கு நடுவில். அதாவது என்ன சொல்கிறதுன்னா, இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து பயர்ஸ் அண்ட் செல்லர் ரெண்டு பேருக்குமே இருக்கக்கூடிய இதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பையர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், செல்லர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த வேரியபிள்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது அதை பற்றி படிக்கிறது வந்து டயடிக் வேரியபிள்ஸ். ஸோ நம்மளுடைய இது வந்து ஆன்சர் ஏஜ் வந்து மொனடிக் வேரியபிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following are disadvantages of qualitative research? கொடுத்துருக்கக்கூடியதில் டிஸ்அட்வான்டேஜஸ் கேட்டிருக்காங்க குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சினுடையது. ஸோ too sensitive to context, open to debate, too subjective, difficult to generalize, issues of replications. இதில் too subjective, difficult to generalize, issues of replication இந்த மூணும் இருக்கக்கூடிய சி, டி அண்ட் இங்கிற இந்த ஆப்ஷன் 3 தான் நம்மளுடைய ஆன்சர். ஏன் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்துட்டு வந்துடலாம். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னா என்ன நீங்கள் கொடுத்துருக்குது, அப்ரோச் டு எக்ஸ்ப்ளோர் த அண்டர்ஸ்டாண்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபினாமினா இன் டெப்த், gathering rich descriptive data to gain insight into people's experience, opinions and behavior பற்றி இன்டெப்த்தாக நம்ம வந்து ரிசர்ச் பண்ணக்கூடியது குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். ஸோ இதனுடைய கேரக்டரில் இன்டெப்த் எக்ஸ்ப்ளரேஷன், கான்டெக்ஸ்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங், சப்ஜெக்டிவிட்டியாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய இதில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டூ மச் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். Interpretation and analysis of qualitative data potentially leading to biased finding, bias பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து limited generalizability, replication challenges. ஸோ நம்மளோட இதில் இதுவும் இருந்தது. difficult to generalize, அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சில் இதுவும் இருக்கக்கூடியது. இன்டெப்த்தாக பண்ணும்போது கான்டெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக நேச்சர் அண்ட் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் வந்து இருக்கும். இது வந்து சேலஞ்ச் டு ஜென்ரலைஸ் ஃபைண்டிங்ஸ் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸில் இருக்கும்போது, லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் ஸ்மால் குரூப்பில் இருக்கக்கூடியது தான், ஸ்மால் சாம்பிள் சைஸ்க்கு மட்டும்தான் இதை பண்ண முடியுங்கிறது தான் இதனுடையது. ஸோ அது வந்து டிஸ்அட்வான்டேஜஸில் இருக்கக்கூடியது. இஷ்யூஸ் ஆஃப் ரிப்ளிகேஷன் ரெஃபர் டு அபிலிட்டி டு ரிப்பீட் எ ஸ்டடி ஆர் அப்டைன் சிமிலர் ரிசல்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸ். ஒன்று மாதிரி இன்னொரு ரிசல்ட்ஸை எடுத்துக்கிறது இருக்குல்ல, அதுதான் ரெப்ளிகேஷன் சொல்லக்கூடியது. ரெப்ளிகேட் இன் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் கேன் பி சேலஞ்சிங் டியூ டு ரிலையன்ஸ் ஆன் யூனிக் கான்டெக்ஸ்ட். ஒரு தனிப்பட்டவங்களுக்கு ஒவ்வொன்றும் இருக்கும்ல, சப்ஜெக்டிவ் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் டேட்டா கலெக்ஷன் மெத்தட் இதெல்லாம் இருக்கிறதுனால ஒன்றுடைய இது போலயே இன்னொன்று வந்து இருக்க சான்ஸ் இருக்காது அப்படிங்கிறது தான் இஷ்யூஸ் ஆஃப் ரெப்ளிகேஷன். தென் டூ சென்சிட்டிவ் டு த கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஏன் கிடையாதுன்னு பார்த்தோம்னா இது டிஸ்அட்வான்டேஜஸ் தான். பட் இது ஏன் கிடையாதுன்னு சொன்னோம்னா இந்த இதை தான் நமக்கு வந்து டிஃபிகல்ட் டு ஜென்ரலைஸ், அதாவது அந்த ஹெட்டிங்குள்ளே தான் இதுவுமே இருக்கக்கூடியது. அதில் நமக்கு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் ஃபோக்கஸ் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங், அதனுடைய நுணுக்கங்கள் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பற்றி ஃபுல்லாகவே அந்த கண்டெக்ஸ்ட் பற்றி நுணுக்கங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கக்கூடியது. அது வந்து ஈஸியாக ஜென்ரலைஸ் பண்ண நமக்கு முடியாது அப்படிங்கிறது தான் டூ சென்சிட்டிவ் டு கண்டெக்ஸ்ட்டுக்கு இருக்கக்கூடியதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஆப்ஷனில் இங்கே கொடுத்துருந்த இந்த இங்கே டி ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஏன்னா இது இருக்கக்கூடியது சி இருக்குது. டூ சப்ஜெக்டிவ்ங்கிறது டிஸ்அட்வான்டேஜ், இஷ்யூஸ் ஆஃப் ரெப்ளிகேஷனுங்கிறது டிஸ்அட்வான்டேஜ், டிஃபிகல்ட் டு ஜென்ரலைஸுங்கிறதும் டிஸ்அட்வான்டேஜஸ் தான். இந்த ஆப்ஷன் இங்கே ஏ கொடுத்துருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். பட் இந்த ரெண்டு கூட ஏ மேட்ச் பண்ணல இந்த இடத்துல. அதே இந்த ஜென்ரலைஸ்குள்ளே தான் இந்த இதுவுமே இருக்கிறதுனால இதை மேட்ச் பண்ணியிருக்கிறதுனால இதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஏடி அண்ட் இங்கிறதும் ஆப்ஷன் தான். பட் இது வந்து இதுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த ஆன்சரை மேட்ச் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தா ஓப்பன் டு டிபேட், அது வந்து நாட் டிஸ்அட்வான்டேஜஸ். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் என்ன பண்ணுதுன்னா இந்த டிபேட் பண்ணுறதை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். The next question,
which of the following factors influence the sample size for a project? அதாவது sample size ப்ராஜெக்டினுடைய sample size-ஐ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது என்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. sample size-னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்னா டைப் ஆஃப் ப்ராஜெக்ட், பர்பஸ் ஆஃப் ப்ராஜெக்ட், ப்ரீவியஸ் ரிசர்ச் இந்த ஏரியா, ரிசர்ச்சினுடைய பர்சனாலிட்டி, ஹர் ஸ்டாண்டிங் அஸ் ரிசர்ச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் அந்த ப்ராஜெக்டினுடைய டைப், அதனுடைய பர்பஸ், தென் வந்து முன்னாடி பண்ணின ரிசர்ச், இது எல்லாமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது. ரிசர்ச்சினுடைய பர்சனாலிட்டி அண்ட் ஸ்டாண்டிங் த ரிசர்ச்சர், இது ரெண்டும் வந்து நம்மளுடைய 3 ஆப்ஷன்ஸில் வந்து இந்த 3 மேட்ச் ஆகக்கூடியது ஏ, பி அண்ட் சிங்கிறது எது? ஆப்ஷன் நம்பர் 1 ஏங்கிறத இப்போ பார்த்துடலாம். சாம்பிள் சைஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் அல்லது யூனிட்ஸ்னு சொல்லக்கூடியது. என்னென்னா ரிசர்ச் ஸ்டடிக்காக நம்ம பண்ணக்கூடியது. சாம்பிள் அதாவது சைஸ் ஆஃப் சாம்பிள், சப்செட் இப்படி சொல்லக்கூடிய அந்த பாப்புலேஷனோட சப்செட்டுன்னு சொல்லக்கூடியது. பார்ட்டிசிபென்ட்ஸ் அவங்க இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி ஸ்டடி பண்ணக்கூடிய டேட்டா தான் இது. அதாவது இங்கே பார்த்தோம்னா இது டார்கெட் பாப்புலேஷன்னா அதுலேருந்து கொஞ்சம் இருப்பாங்கல்ல, அதுதான் வந்து சாம்பிள் சொல்லி சொல்லக்கூடியது. தென் டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் இருந்தது பாருங்கள். டிட்டர்மைன் த அப்ராப்ரியேட்டட் சாம்பிள் சைஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் மே ரெக்யர் த டிஃப்ரெண்ட், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாம்பிள் சைஸ் வந்து பேஸ்டாகி இருக்கும். பர்பஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியம். எந்த மாதிரி ரிசர்ச், எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச், டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச், ஹைப்போதசிஸ் டெஸ்டிங் பண்ண போகிறோமா, இந்த மாதிரி பர்பஸ் என்னவோ அதுக்கு உண்டான சாம்பிள் சைஸை தான் வந்து எடுக்கணும். அந்த கோல் வந்து ரிசர்ச் கொஸ்டின்ஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த ப்ராஜெக்டோட இதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் ரிசர்ச் இன் த ஏரியா, எக்ஸிஸ்டிங் லிட்ரேச்சர்ஸ் ரிவ்யூ படிப்போம்ல, அதை பேஸ் பண்ணியும் வந்து நம்மளுடைய சாம்பிள் சைஸை வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும். தென் ஃபேக்டர் டி அண்ட் இ இருக்குல்ல, ரிசர்ச்சர்ஸ் பர்சனாலிட்டி அண்ட் ரிசர்ச்சர்ஸ் ஸ்டாண்டிங் அஸ் ரிசர்ச்சர்ஸ் வந்து டைரக்ட் ஃபேக்டர்ஸ் கிடையாது. டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணக்கூடியதை நம்ம இப்போ படிச்சுட்டோம். இதுவும் ரெண்டும் டைரெக்டாக கிடையாது. சாம்பிள் சைஸை அஃபெக்ட் பண்ணக்கூடியது கிடையாது. இன்டைரக்டாக இது வந்து இன்ஃபெக்ட் பண்ணலாம். தென் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நோட்ஸாக இருக்கக்கூடாது. சாம்பிள் சைஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபேக்டர்ஸ் வந்து அங்கே கொடுத்த 3 பாயிண்ட்ஸை தவிர்த்து இங்கே இருக்கக்கூடிய இதையும் வேணுங்கிறவங்க கொஞ்சம் பார்த்துக்கலாம். சரியா? த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. அதாவது மேட்ச் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ரிசர்ச் மெத்தட் இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. கண்டென்ட் அனாலிசிஸ், சோசியல் நெட்வொர்க் அனாலிசிஸ், சிமேட்டிக் டிஃபரன்ஷியல் மீட்டா அனாலிசிஸ் கொடுத்துருக்கு. இந்த பக்கம் சம்மரைசேஷன், யூஸ் ஆஃப் பயோபோலர் அட்ஜெக்டிவ்ஸ், ஃபோக்கஸ் அண்ட் டயாட்டிக் ரிலேஷன்ஸ், கான்டெக்ஸ்ட் யூனிட். இதை வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டின் மேட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு வந்தோம். அதாவது ரிசர்ச் மெத்தட் அப்படின்னு சொன்னால் ஏன்னா நமக்கு வந்து கொஸ்டினே ரிசர்ச் மெத்தடோ அதனுடைய கேரக்டரிஸ்டிக்னு கொடுத்துருக்காங்க. ரிசர்ச் மெத்தட் அப்படின்னு சொன்னோம்னா ஸ்பெசிஃபிக் அப்ரோச், அந்த அப்ரோச்சில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி ரிசர்ச் யூஸ் கண்டக்ட் தயர் இன்வெஸ்டிகேஷன்ஸ். மெத்தட் எந்த மெத்தடுனா அந்த அப்ரோச், ஸ்பெசிஃபிக்காக பண்ணக்கூடிய அப்ரோச் அல்லது அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ரிசர்ச் மெத்தட்னு சொல்லப்படுது. அதாவது சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் கலெக்டிங் டேட்டா, அனாலிசிங் டேட்டா அண்ட் இன்டர்பிரட்டிங், இதெல்லாம் பண்ணக்கூடியது தான் வந்து ரிசர்ச் கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்கக்கூடிய கலெக்ஷன் அண்ட் அனலைஸ், இன்டர்பிரேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து பண்ணக்கூடியது தான் ரிசர்ச் மெத்தட்னு சொல்லக்கூடியது. இந்த ரிசர்ச் மெத்தடுடைய கேரக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ரிசர்ச்சுக்கு ஒவ்வொரு விதத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும். இது இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது ரிசர்ச் மெத்தனுடைய கேரக்டரிஸ்டிக்கை நம்ம புரிஞ்சுக்கிறது மூலமாக ரிசர்ச் என்னென்ன ரிசர்ச்சை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். தென் வந்து அந்த ரிசர்ச்சினுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அதனுடைய ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னு பார்க்க முடியும். இப்போ காமன் ரிசர்ச் டைப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர்வே, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இன்டர்வியூஸ், அப்சர்வேஷன்ஸ், கேஸ் ஸ்டடிஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் காமன் ரிசர்ச் மெத்தட்ஸ். பட் நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா கண்டென்ட் அனாலிசிஸ், அதனுடைய மேட்ச் பண்ணக்கூடியது கான்டெக்ஸ்ட் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது கண்டென்ட் அனாலிசிஸ் இஸ் ரிசர்ச் மெத்தட். இது ஒரு ரிசர்ச் மெத்தட். ரிசர்ச் மெத்தட்னா என்னென்னு நம்ம இப்போ பார்த்தோம்ல, யூஸ்டு டு சிஸ்டமேட்டிக்லி அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரட், ஒரு சிஸ்டமேட்டிக் அனாலிசிஸ், இன்டர்பிரட் கண்டென்ட், டிஃப்ரெண்ட் மீடியா, டெக்ஸ்ட்டு, இமேஜ், வீடியோ, இப்படி இருக்கக்கூடிய இன்டர்பிரட் பண்ணக்கூடியது தான் கண்டென்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஐடென்டிஃபைங் ஸ்பெசிஃபிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் வித் த கண்டென்ட் சஜஸ் சென்டென்ஸ், பேராகிராஃப், என்ட்ரிஸ், ஆர்டிகல்ஸ், இதெல்லாமே வந்து கண்டென்ட்ஸில் இருக்கக்கூடிய யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை வந்து புரிஞ்சுக்கிறது மூலமாக அந்த ரிசர்ச் வந்து அதனுடைய தனிப்பட்ட
கேரக்டரிஸ்டிக்ஸ் அதனுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறதெல்லாம் வந்து அவங்க புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த கன்டெக்ஸ்ட் யூனிட்டுங்கிறது வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அதாவது டெக்ஸ்ட் இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடியதுக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸ் யூனிட், பேராகிராஃப், என்டையர் ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியது யூனிட். ஸோ நம்ம இதை ரெண்டையும் மேட்ச் பண்ணியிருக்கோம். தென் பார்த்தா ஆப்ஷன் நம்பர் பி, சோசியல் நெட்வொர்க் அனாலிசிஸ், ஃபோக்கஸ் ஆன் டயாட்டிக் ரிலேஷன்ஷிப். அதாவது ரிசர்ச் மெத்தட், இதுவும் ஒரு ரிசர்ச் மெத்தட் தான். எக்ஸாமின் த ரிலேஷன்ஷிப் அண்ட் இன்டராக்ஷன் பிட்வீன் இண்டிவிஜுவல் ஆர் குரூப்ஸ், பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ்குள்ளே, பிட்வீன் குரூப்ஸ்குள்ளேயோ, இன் சோஷியல் நெட்வொர்க்குள்ளே பண்ணக்கூடியது வந்து ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஸ்டடி பண்ணக்கூடியது தான் வந்து இந்த ரிசர்ச் மெத்தட் சொல்லக்கூடியது. கனெக்ஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் பேர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், அதே தான் திரும்ப சொல்லியிருக்காங்க. நோன் அஸ் டயாட்டிக் ரிலேஷன். அதுக்கு ரிலேஷன் டயாட்டிக்குங்கிற அந்த இதுக்கு வேறு ஃபோக்கஸ் ஆன் டயாட்டிக்னு சொன்னால் இதுதான் அதனுடைய மீனிங். சோசியல் நெட்வொர்க் அனாலிசிஸ்ங்கிறது வந்து ஸ்டடி பண்ணக்கூடியது பிட்வீன் இண்டிவிஜுவல் அல்லது குரூப். ஸோ இதை ரெண்டையும் நம்ம வந்து மேட்ச் பண்ணியிருக்கிறோம். இந்த டயாட்டிக் ரிலேஷன்ஸை வந்து ரிசர்ச்சர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன், ரிசோர்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ் வித் இந்த நெட்வொர்க் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் ஆகிருக்கும். தென் பார்த்தா சிமேட்டிக் டிஃபரன்ஷியல் யூஸ் ஆஃப் பைபோலார் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறது. இதனோட நம்ம இதை மேட்ச் பண்ணியிருக்கோம். ஏன் பண்ணியிருக்கோம்னா, சிமேட்டிக் டிஃபரன்ஷியல் இஸ் ரிசர்ச் மெத்தட் யூஸ் டு மெஷர் அண்ட் கம்பேர் பீப்புள் பெர்செப்ஷன் ஆர் எவாலுவேஷன் ஆஃப் கான்செப்ட்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது இவங்கள பீப்புள்ஸோடைய வியூவில் வந்து இல்லை அவங்களுடைய இதில் படி அந்த கான்செப்ட் அதை வந்து எவாலுவேட் பண்ணக்கூடியது தான் வந்து சிமேட்டிக் டிஃபரன்ஷியல் அப்படின்னு சொல்லக்கூடியது. கிரியேட்டிங் ரேட்டிங் ஸ்கேல் வித் பைபோலார், இதுக்கு வந்து பைபோலார் அட்ஜெக்டிவ்ஸுங்கிற ரேட்டிங் ஸ்கேல் வந்து இது யூஸ் பண்ணப்படுது. விச் ஆர் ஆப்போசிட் ஆஃப் ஈச் அதர், அதாவது பைபோலார் அட்ஜெக்டிவ்ஸ்னா ஆப்போசிட்ஸ் இருக்கக்கூடியதை பற்றி பேசக்கூடியது. அதாவது இங்கே கொடுத்துருக்கக்கூடியதில் வந்து ஸ்கேல் டு எக்ஸ்பிரஸ் தயர் perception or evaluation of concept அல்லது object being assessed such as rating it is good versus bad. குட்டுக்கும் பேடுக்கும் நடுவில் பைபோலார் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குட் அண்ட் பேட், ஹாப்பி வர்சஸ் சேட், இப்படி இருக்கக்கூடியது தான் இந்த ரேட்டிங்ஸ்க்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மாடர்னாக இருக்கா இல்லை அவுடேட்டடாக இருக்கா, யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா இல்லை காம்ப்ளிகேட்டடாக யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கா, ரிலையபிளாக இருக்கக்கூடியதா இல்லை அன்ரிலையபிளாக இருக்கக்கூடியதா, இப்படி வந்து ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்கு கொஸ்டின்ஸ் போட்டோம்னா ஒவ்வொருத்தங்க அவங்கவுங்க பெர்செப்ஷன்லேருந்து ஒவ்வொரு விதமாக வந்து ஒரு ஆன்சர்ஸை கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கக்கூடியது தான் வந்து சிமேட்டிக் டிஃபரன்ஷியல். அப்படி கொடுக்கக்கூடிய அவங்க பெர்செப்ஷன் கொடுக்கக்கூடியது சிமேட்டிக் டிஃபரன்ஷியல். பைபோலார் அட்ஜெக்டிவ்ங்கிறது வந்து மாடர்ன், அவுடேட்டட் அப்படின்னு சொல்லக்கூடியது. யூசர் ஃப்ரெண்ட்லி அல்லது காம்ப்ளிகேட்டட் இப்படி சொல்லக்கூடிய அந்த பைபோலார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அட்ஜெக்டிவாக இருக்கக்கூடியது. இதை வந்து கரெக்டாக ஸ்டடி பண்ணும்போது வந்து அந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சில் வந்து அந்த சப்ஜெக்டிவ் பர்செப்ஷன்ஸை கரெக்டாக நம்ம வந்து எவாலுவேட் பண்ண முடியும். அதுதான் இது இருக்கக்கூடியது. தென் வந்து மெட்டா அனாலிசிஸ் அண்ட் சம்மரைசேஷன், இதுவும் ரிசர்ச் மெத்தட் தான். கம்பைன்ஸ் அண்ட் அனாலிசிஸ் ரிசல்ட்ஸ் ஆஃப் மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் ஸ்டடிஸ் ஆன் ஸ்பெசிஃபிக் டாபிக். ஒரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் ஸ்டடிஸை பற்றி படிக்கக்கூடியது தான் வந்து மெட்டா அனாலிசிஸ். இட் இன்வால்வ்ஸ் synthesizing the findings from these studies to draw overall conclusion or identify patterns. collective evidence, அதாவது சம்மரைசேஷன் அப்படின்னே சொல்லியாச்சுல, எவிடன்ஸ் எல்லாத்தையும் வந்து மல்டிபிள் இண்டிவிஜுவல்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணக்கூடியது தான் வந்து இதனுடைய மெட்டா அனாலிசிஸ்ங்கிறது சம்மரைசேஷன் கலெக்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. குவான்டிடேட்டிவ் சம்மரி ஆஃப் ரிசல்ட்ஸ், இன்க்ரீஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பவர் அண்டு அதை ஜென்ரலைஸ் பண்ணுறதுக்கு குவான்டிடேட்டிவ் சம்மரி இது இருக்கக்கூடியது தான் வந்து இந்த சம்மரைசேஷன் சொல்கிறது. ஸோ மெட்டா அனாலிசிஸ் கூட சம்மரைசேஷனை மேட்ச் பண்ணியிருக்கோம். தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தென் தேங்க்யூ.